அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளிலே மேன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆலயத்திற்கு சென்ற தாயும் தகப்பனும் மகனை அழைத்து சென்றார்கள். திரும்ப வரும்பொழுது தவற விட்டு விட்டார்கள். தேடி திரும்ப வரும்பொழுது 3 நாளைக்கு பின்பு தேவாலயத்தில் அமர்ந்து அவர் போதகர்களிடத்துல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற நிகழ்வு. இன்றைய சிந்தனையே, ஆர் யூ எ லேர்னர்? நீங்கள் ஒரு கற்றுக்கொள்ள விரும்புகிறவரா? என் ஆண்டவர் கற்றுக்கொள்ள விரும்புகிறவராகவும் கற்றுக் கொடுக்கிறவராகவும் அவர் காணப்படுகிறார். நற்செய்தி பணி செய்வதற்காக சீடர்களை அனுப்பும் பொழுது நீங்கள் கற்றவைகளை போதியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். திருப்பணியிலே முதலாவது we must give a opportunity to listen the word of God. ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்களாம். அழகான உடை அணிந்து கொண்டு ஒரு சிறுவன் ஆலயத்திற்கு செல்லுவதை போல படத்தை போட்டு கீழே எழுதியிருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல கிறிஸ்தவர், அவர் ஞாயிறு பள்ளிக்கு சென்றார் என்று சொல்லி. ஆனால் அது சரியா என்று சொன்னால் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். அவர் 7ஆம் நாளை ஓய்வு நாளாய் கொண்டு ஆசரித்தவர். யூத மார்க்கத்தின்படி சில காரியங்களை அவர் கற்றிருக்கலாம், ஆகமங்களை. ஆனால் இந்த கோட்பாட்டில இது இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இயேசுவானவர் யூதனாய் இருந்தவர் போதகர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லுவதை கேட்கவும் தன்னுடைய ஐயப்பாடுகளை அவரிடத்துல விசாரித்து கேட்டு தெரிந்து கொள்ளவும் அவர் ஆயத்தமாய் இருந்தார் என்பதுதான் நிறைவை தருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, ஏசாயா தீர்க்கன் எழுதும் பொழுது 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளும். எதற்கு? நான் கற்றவைகளை பிரயோகிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு கல்விமானின் நாவு தேவை. இங்கே 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர்கள் உட்கார்ந்திருக்கவும் அவர் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். இந்த ஞானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. நான் கற்றுக்கொண்டால்தான் கற்றுக் கொடுக்க முடியும். இயேசுவானவருடைய வாழ்வு, அவருடைய பக்தி நமக்கு ஒரு முன் உதாரணமாய் காணப்படுகிறது. இறைவனுடைய வார்த்தையை கேட்க திறந்த இருதயத்தோடு ஆலயத்திலே அமருகிற மக்களாய், இறை விற்பனர்களோடு சம்பாஷிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? அப்படி காணப்பட்டால் இந்த திறந்த வாழ்வு, கேட்கும் திறன் அதிகரித்து இறைவனுக்கு சான்று பகிறது ஏதுவாகும் என்பதிலே மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற ஞானத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் கூட உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கேட்கும் திறனாளிகளாய் காணப்பட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நீர் கிருபை வராட்டும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.